சாணக்கியாவோட ஆண்டு விழா சமீபத்தில் நடந்தது. அதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு அப்படிங்கிற மாதிரி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லிட்டே வந்தார். அப்படி தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்கும்போது அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதாங்க பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரங்கராஜ் பாண்டே எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்குறாரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் பதில் சொல்கிறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அவர் இப்போ எங்கள் கூட்டணியில் தான் இருக்கார். கோயம்புத்தூரில் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது, அந்த ஆர்ப்பாட்டம் அவர் தான் தலைமை தாங்குறாரு, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, ஊடகங்கள் தான் இப்படி பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. முதல்ல இந்த கேள்வி எங்கிருந்து வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2024 தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை விமர்சித்தார். அதே மாதிரி அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினர் அனைவருமே விமர்சித்தார்கள். இது தேர்தலுக்கான 2 பேர் எதிரெதிராக போட்டியிடும் போது ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொள்வதும் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வதும் இயல்பான விஷயம். இது கூட இல்லாம யாருமே அரசியல் செய்யறது கிடையாது. அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து விலகி நயினார் நாகேந்திரன் தலைவராகி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்தே 1 வருடம் ஆகிவிட்டது. இந்த கூட்டணி அமைந்த பிறகும் எத்தனையோ பொதுக்கூட்டங்களில், பொது மேடைகளில், பிரச்சார மேடைகளில், பிரஸ் மீட்ல எல்லா இடத்துலையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத திரு அண்ணாமலை அவர்களே சொல்லிட்டாரு. ஆனாலும் ஏன் இந்த கேள்வி இன்னும் உயிரோடு இருக்கு? ஏன் இந்த கேள்வியை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க? அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அந்த ஒரு நெரேட்டிவை ஏன் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்ட அண்ணாமலையை பற்றி கேள்வி கேட்டாரோ அதே போல அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமியை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது. ஸோ இந்த ஒற்றுமையை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பற்றி தவறா பேசுனீங்களே, அவரை விமர்சிச்சு பேசுனீங்களே, இன்னைக்கு அவருடைய கூட்டணியில் இருக்கீங்களே அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியா அண்ணாமலை கிட்ட வச்சுக்கிட்டே இருக்காங்க, பாஜக கிட்ட வச்சுக்கிட்டே இருக்காங்க, அதிமுகவினர்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த பக்கம் மட்டும் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான. ஏன்னா இப்போ அதிமுகவும் பாஜகவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த பக்கம் திமுகவில் சண்டை போட்டுக்காத கட்சி ஏதாவது இருக்கா? திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் சண்டை இல்லையா? எதற்காக மதிமுக ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அந்த வரலாறுலேருந்து எடுத்து பேச முடியுமா? பிசிக கட்சி தலைவர் திருமாவளவன் திமுகவை விமர்சிச்சதே இல்லையா? காங்கிரஸ் விமர்சிச்சதே இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, காங்கிரஸ் அனைவரையுமே பயங்கரமாக விமர்சிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, இஸ்லாமிய கட்சிகள், மதிமுக இந்த எல்லா கட்சிகளும் இணைந்து காங்கிரஸ் கட்சியை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார்கள், கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஏன் இந்த கேள்வி இந்த பக்கம் மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் அந்த கேள்வியை வைக்கவே மாட்டேங்கிறாங்க? இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட். அந்த 2024 தேர்தல் சமயத்தில் அந்த பிரச்சாரத்தில் அவர் அந்த மாதிரி பேசினார். உண்மை. ஏன் அப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் திமுகவையும் எதிர்க்கிறார், அதிமுகவையும் எதிர்க்கிறார். அப்போ அந்த எதிர்ப்பு வாக்குகளை இவர் கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னா 2 பேரையும் விமர்சித்து பேசித்தான் ஆக வேண்டும். அதிமுகவினர் அண்ணாமலையை பற்றி தொடர்ச்சியாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அப்போ அதற்கு பதிலடி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ அந்த இடத்துல அவருக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனால் இந்த திமுக கூட்டணிக்குள்ள எந்த விதமான கட்டாயமும் இல்லாத போதே வைகோ அவர்கள் ஸ்டாலினை எப்படியெல்லாம் பேசியிருக்காருன்னு எடுத்து பேசலாமா? அதை இன்னைக்கு பொது வழியில் பேசவாது முடியுமா? அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த தனிப்பட்ட தாக்குதலை செய்திருக்கிறார் வைகோ. ஆனால் என்னைக்காவது இந்த மீடியா வைகோ கிட்டேயோ ஸ்டாலின் கிட்டேயோ போயிட்டு அன்னைக்கு வைகோ உங்களை பற்றி இப்படி பேசினாரு, நீங்கள் இன்னைக்கு அவரையே கூட்டணியில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? இல்லை வைகோ கிட்ட போயிட்டு நீங்கள் ஸ்டாலின்லாம் வார்டு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு அவரை மிகப்பெரிய தலைவர் மாதிரி புகழ்ந்து பேசுகிறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை என்னைக்காவது முன் வச்சுருக்காங்களா? கிடையவே கிடையாது. அப்போது இந்த நெரேட்டிவ் எதற்காக அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி உருவானதற்கு பிறகு, அதன் பிறகு அன்புமணி ராமதாஸ் உள்ளே வந்ததுக்கு பிறகு, டிடிவி தினகரன் உள்ளே வந்ததுக்கு பிறகு இந்த மீடியா ப்ளஸ் சமூக வலைதளம், திமுகவினர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவர்கள் கடந்த காலங்களில் ஒருவரை ஒருவர் எப்படியெல்லாம் தாக்கி பேசிக் கொண்டிருந்தார்களோ அந்த வீடியோவெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, அப்போ இதே மாதிரி இங்கே அதை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ இதுதான் நெரேட்டிவ். இங்கே இருக்கக்கூடிய இந்த கொத்தடிமை மீடியா, திமுகவுடைய அல்லக்கை மீடியா எப்படி நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். திமுக கூட்டணிக்குள்ள
கடந்த காலங்களில் ஒருவர் எப்படி தாக்கி பேசிக்கொண்டார்கள், ஒருவர் எப்படி இழிவுபடுத்தி பேசினார்கள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இங்கே எந்த மீடியாவும் பேசாது, மக்களுக்கு அதை எடுத்து நினைவுபடுத்தாது. அதை பற்றி இந்த தலைவர்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த கூட்டணி பிறந்ததிலிருந்தே ஒன்றாவே இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியாக கட்டமைத்து கொண்டே வருவார்கள். அதன் மூலமாக இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனை மக்களுக்கு கொடுப்பாங்க. இதையெல்லாம் செய்வது யாரு? மீடியாவோட வேலை இதுவா? ஆனால் அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி வந்ததுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுத்தும் விதமாக கேள்விகளை கேட்பது யார் என்றால் அதே மீடியா. இதனால தான் மீடியாவை தொடர்ச்சியாக நம்ம காரி துப்பிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, மக்களே இன்னைக்கு மீடியாவை காரி துப்பிட்டு இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாரு, உங்களை முதல்வர் வேட்பாளர்னு சொல்லலையே, எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை சொல்லலையே, கூட்டணி ஆட்சியா இல்லை அதிமுக ஆட்சியா, இப்படியே தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. இதே பிரச்சனை தானே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்தது. காங்கிரஸ் கட்சி என்ன கேட்டாங்க? அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் கூட்டணி ஆட்சி தானே. ஏதாவது ஒரு இடத்துல இந்த மீடியா இந்த திமுகவோட முதல்வர்கிட்ட இல்லை துணை முதல்வர்கிட்ட இல்லை முக்கியமான அமைச்சர்கள்ட்ட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார்களே, கொடுப்பீர்களா? கூட்டணி ஆட்சிக்கு தயாராகிறதா திமுக? இப்படியெல்லாம் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்காங்களா? இல்லை என்னைக்காவது அதை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக இந்த மீடியா செயல்படுறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? அதிமுக பாஜக கூட்டணி ஒற்றுமை அடையக்கூடாது. அந்த இடத்துல தொடர்ச்சியாக கடந்த கால நிகழ்வுகளை சொல்லி அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீ அன்னைக்கு அப்படி சொன்னியே, இன்னைக்கு இப்படி சொல்றியே. அவங்க அதை பழசையெல்லாம் மறந்து ஒற்றுமை அடையக்கூடாது. அதுதான் இந்த மீடியாவுடைய நோக்கமாக இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே இவங்களுக்குள்ள சண்டை வந்தாலுமே இன்னைக்கு கூட்டணிக்குள்ள பயங்கரமான குழப்பங்கள் இருக்கு, சீட்டு பேரங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றி எல்லாம் எதுவுமே பேசாம மக்களுக்கு பாருங்க திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை கொடுப்பது தான் இன்னைக்கு இந்த மீடியா செஞ்சுட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நுணுக்கமான அரசியல் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அரசியலை ஏன் ரங்கராஜ் பாண்டேவும் கையில் எடுத்தார் அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் இந்த அரசியல் தெரியாம ஒன்றும் கிடையாது. அவர் நம்மளை விட அனுபவம் வாய்ந்தவர். மீடியா எப்படியெல்லாம் பிளே பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஏன் அந்த மேடையில் அண்ணாமலையை பற்றி அப்படி ஒரு கேள்வி எழுப்பி அதை ஒரு விவாதமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எதிரெதிர் துருவங்களில் இருக்கும்போது ஒருவர் திட்டிக் கொள்வதோ ஒவ்வொரு கட்சியை விமர்சனம் செய்வதோ தவிர்க்கவே முடியாது. நீங்க அப்படி செஞ்சா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்க அதிமுகவை எதிர்த்துட்டு அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் பெரிதும் மதிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி தான் திமுக கூட்டணிக்கும். நீங்க எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்மூடித்தனமா இங்க எதிர்க்கணும். அந்த எதிர்ப்புக்குன்னே இங்க வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற போது இந்த எதிர்ப்பு இந்த பேச்சுக்கள் எப்பவுமே தவிர்க்க முடியாதவை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். நான் அதை தான் இங்க சொல்ல வரேன். மக்களுக்கு யாரும் அண்ணாமலை அன்னைக்கு அப்படி பேசினாரு, எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசினாரு, வைகோ இவரை பற்றி அப்படி பேசினாரு, ஸ்டாலின் வைகோவை பற்றி இப்படியெல்லாம் பேசினாரு, இவங்கெல்லாம் காங்கிரஸ் எதிர்த்தாங்களே, இப்படியெல்லாம் யாரும் நினைக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த நிதர்சனமான அரசியல் என்னங்கிறது புரியும். இப்போ அன்னைக்கு அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க, இன்னைக்கு சேர்ந்துக்கிட்டாங்க, அவ்வளோதானே. உனக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடு, இல்லையா எதிர்கட்சிக்கு போட்டு போ, அவ்வளோதான் அவங்களோட சிம்பிள் அரசியல். ஆனால் இங்கே அந்த நெரேட்டிவ் பாலிடிக்ஸ்க்காக தொடர்ச்சியாக மீடியாவே திமுகவுடைய ஒரு அல்லக்கையாக, திமுகவுடைய கொத்தடிமையாக, திமுகவுக்காக ஒரு மீடியா செயல்படுகிறது அப்படின்னா அதைத்தான் நம்ம விமர்சிக்கிறோம். அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஏன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எடுத்தார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இந்த கேள்வி அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதே சமயம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கூட இந்த கேள்வி அவர் கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளும் இருக்கு. அதையும் நான் சேர்த்தே சொல்றேன். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்போ கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் நடக்குது. கோயம்புத்தூர் கொங்கு பகுதி எஸ்பி வேலுமணி தான் அவங்க தளபதி. ஏன்னா இங்க கொங்கு பகுதியில் பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி தான் கிங்.
அவர் தான் வந்து இந்த 10 தொகுதியையும் ஜெயித்து தரப்போகிறவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்கும்போது இந்த கோயம்புத்தூர் ஆர்ப்பாட்டத்துக்கு அண்ணாமலை அவர்களை தலைமையாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிரச்சனைக்கு, இந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கூட திரு ரங்கராஜ் பாண்டே அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுக்கிறேன். பட் இருந்தாலும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி.